விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். துரோகம் செய்துவிட்டு குதிரை பேரத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திலே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பேரவை தலைவரிடத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரின் சார்பிலே பேரவை தலைவரிடத்திலே நாங்கள் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகார் மனுவின் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் நாங்கள் கொடுத்த புகார் மனுவின் மீது சில விளக்கங்களை கேட்டு தகவல் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய விளக்கத்தினை இன்றைக்கு கடிதத்தின் மூலமாக பேரவை அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நேரடியாக வருகை தந்து பொதுச் செயலாளரின் சார்பிலே அவரால் அளிக்கப்பட்ட விளக்க கடிதத்தினை மாண்புமிகு பேரவை தலைவரிடத்திலே நேரடியாக கொடுத்திருக்கிறோம். விரைவில் உரிய நடவடிக்கை கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். எஸ்ஐ சுப்பை அவர்கள் ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். இந்த கூட்டம் எப்போ நடைபெற்றது, எப்படி தேர்வு கூட்டம் எப்போ நடைபெற்றது என்று யார் யார் தலைவர், யார் யார் செயலாளர், யார் யார் கொறடா என்ற கேள்வியை கேட்டிருந்தார். முறைப்படி சட்டப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதாவது எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடர் தான் தலைவர், செயலாளர், கொறடாவை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நமது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த அடிப்படையில் தான் அது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இவர் இருந்தார். இவர் எப்பொழுது ஏதோ தான் மீது ஆன்டி டிஃபெக்ஷனாக வந்து என்று பயந்து போய் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு விடுகிறோம். எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியுமா? 100% வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியாது. படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டிருக்காரு. சரி, இப்போ அசம்பிளி கூட இருக்குது. ஆகஸ்ட் 5 பட்ஜெட் கொடுத்தாரு. ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எப்படி என்ன மாதிரியான ஏடிஎம்கே பொறுத்தவரை பட்ஜெட்டை பார்த்துட்டு, அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டு, நிதிநிலை அறிக்கையினுடைய அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நாங்கள் எல்லாம் அதற்கான விளக்கத்தை கொடுப்போம். முதல்ல பட்ஜெட் வர பற்றி பட்ஜெட்டை பற்றி நம்ம பேச முடியாது இல்லையா? அவங்க என்ன பிளானில் இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டாடுறாங்க, லேட்டஸ்ட்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம் ஏதாவது வருதா, ஏன்னா பார்த்துக்கிட்டு பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு தக்கன பதிலளிப்போம். நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்களா? அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறதே அவங்க மீண்டும் இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாதுன்றதுக்காகவா, இல்லை என்ன காரணம்? இடைத்தேர்தலை பற்றிலாம் பேச கேட்டாங்க. ஒருத்தர் கொறடாவினுடைய உத்தரவை மீறினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சட்டம். அந்த 4 பேர் வந்து கொடா உத்தரவு மீறி அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை ஏற்றுக்கிட்ட பிறகுதானே இந்த 2 பேர் ராஜினாமா செய்கிறாங்க. இவங்களும் எப்படி கட்சி தாவல் தடை சட்டக்குள்ள வர்றாங்க? இவங்களை பொறுத்தளவில் இவங்க வந்து எதுக்காண்டி ரிசைன் பண்ணுறாங்க? அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தான் ரெட்டையிலே கொடுக்காரு. சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்ன ரீசன்? அது சொந்த விருப்பம் என்ன ரீசன் மஸ்ட் பி கிவன். என்னென்ன ரீசன் அடிப்படையில் அவங்க ரிசைன் பண்ணாலும் சொல்லணும். நீங்கள் சும்மா நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா பொதுமக்களை வந்து திருப்பி உள்ளே விடுவாங்களா? ஒன்று. ரெண்டாவது இவங்க வந்து சொந்த அடிப்படையில் ரிசைன் பண்ணாங்களா? அப்புறம் எதுக்கு லெட்டர் கொடுக்காங்க ஸ்பீக்கர்கிட்ட வந்து வெத்துத்தாளை கையெழுத்து போட்டேன்னு? அது என்ன விளக்கத்தை அதுக்காண்டி வெத்துத்தாளை கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? ராஜினாமா பண்ணவங்க எல்லாமே அதிமுக தலைமை மீது அதிருப்தி, அதனால தான் நான் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க சார். இல்லை சார், அப்போ சீட்டு வாங்க முடிய அதிமுக மேலே அதிருப்தி இல்லையா? சீட்டு எப்படி வருது சார்? நான் ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் தெளிவாக சொல்லுதான். சீட்டு வாங்க செய்யாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். சீட்டு கொடுத்தாரு, ஆட்சி வரவில்லை, தோல்வி அடைந்தோ, தாவேக்கு ஆட்சி அமைத்தது. அங்கே போய் ஏதாவது மந்திரி ஆனான்னு ஆசையில் தான் இது போன்ற வேலைகளை இறங்கினார்கள். அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இவர் கூட இருந்தாங்களா? இல்லை இவங்க சார், இவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா? கட்சியில் பல பேச்சுகள் பல இடத்துல வரும். இதே கேள்வி தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கேட்கங்க. அதிமுக ஒரு திமுக இல்லை, தவறு அது.
என்ன எவிடன்ஸ் இருக்கு? சார் நீங்க இல்ல ராஜினாமா பண்ண நீங்க யாரு சொல்லுதா? ராஜினாமா பண்ண மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லவே இல்லையா? சார் இப்ப கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தான் பறிப்போகும். அவங்க ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துறாங்க? வந்து ஆன்டி டிஃபெக்ஷனால வந்துருந்தாங்க அவங்க. ஒன்ஸ் ஈஸ் ஒரு மெம்பரா இல்லாட்ட கூட அந்த அந்த நடவடிக்கை உட்படுதாங்கல்ல. ஆமா சார், அதான் உங்க அதனால என்ன பதவி தான் சார். இப்போ பை எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். பை எலெக்ஷன்ல அதுக்கான கேஸ் இல்ல சார். அதுக்கான இப்ப கர்நாடகா கோர்ட்ல இது 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 வந்து இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மாதிரி ஒரு ஆன்டி டிஃபெக்ஷனால பெட்டிஷனை கொடுங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற விதி இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்ற விதி அதுல எல்ஓபி மட்டும்தான் உண்டு. அப்போசிஷன் லீடர் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க. மற்ற கட்சியெல்லாம் 26 மேல் இருந்தால் வந்து ஒரு கட்சியாக இருக்குன்னு வச்சுக்கொண்டாங்க. இது கொறடாலாம் வந்து அந்த கட்சி தலைவர் எழுதி கொடுக்குதான். நாளைக்கே கட்சி தலைவர் வேறு யாரும் எழுதி கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் தெரியும். இது கட்சியினுடைய பரம்பரைக்குள்ளே வந்துடுது. ஆகவே ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், செக்ரட்டரி, விப்புன்னு எழுதி கொடுத்தா அதுதான். தேர் இஸ் நோ லா இன் தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். அசம்பிளி லாவில் கிடையாது. இது கன்வென்ஷன். தெரிஞ்சுட்டீங்களா? அசம்பிளியில் என்ன இருக்குன்னா, அசம்பிளி ரூல்ஸில் என்ன இருக்குன்னா எல்ஓபி மட்டும்தான் ப்ரொவிஷன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் அசம்பிளியில் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ 234 எவ்வளோ இருக்குது? ஒரு குறிப்பிட்ட எண் இருக்குது. அந்த எண்ணுக்குள்ளே வந்தால் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணுக்கு கீழே வந்தாச்சுன்னா குரூப்பாக டிசைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடத்தல என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறீங்க. பகிரங்கமா திருமாவளவன் கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் பேசுறாங்க, அதுக்கு நீங்க மௌனம்? அது அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீங்க எங்கிட்ட கேட்கீங்க டெஃபமேஷன் போடலாம் சார். மேல வந்து இல்லாத ஒன்று சொல்றாங்க அப்படி. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் கம்யூனிஸ்டோ திருமாவளவன் இந்த பேச்சுவார்த்தை இருந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எது வேணாலும் பேசுகிறேன். இப்போ அந்த கட்சி கட்சியில் போய் ஆளுங்கட்சியில் போய் உட்காந்துருக்காங்க. மினிஸ்டர்ஷிப் வாங்கியாச்சு. யாரையும் டேமேஜ் எப்படி பண்ணாங்களோட நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடர தயாராக இருக்கீங்களா சார்? திருமாவளவன் மீது உங்க மேலே இப்போ இல்லாதது ஒன்று சொல்லியிருக்காங்க. உங்க புகழுக்கு கலங்கம் அது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் சார். அடுத்து தொடர்ச்சியா இப்போ சிவி சண்முகம் ஆதரவாளர்கள்லாம் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விழுப்புரத்தை கோட்டையை நாங்கள் வந்து உடச்சிட்டு இனிமேல் வந்து எடப்பாடி கோட்டையிலேருந்து ஆதரவாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கட்சி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி. இதில் போய் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அம்மாவால் மீண்டும் இந்த கட்சி அம்மாவால் நிறுத்தப்பட்ட கட்சி. அதுக்கப்புறம் எடப்பாடியை தான் இவரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார்கள். புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி காலத்தில் அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தவர்கள் தான். கருத்து வேறுபாடுகள் வரும். புரிஞ்சுட்டீங்களா? கருத்து வேறுபாடு எல்லா கட்சியிலையும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தா மும்தா பண்ணுற கட்சியில் கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடுகள் சில நாட்கள் தான் இருக்கும். மனக்கசப்பு இருக்கும். அந்த மனக்கசப்பு எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் சேரலாம். ஆகவே இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே போனவங்கலாம் திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா காலத்துலேருந்தே சொல்லுறேன். புரட்சி தலைவர் காலத்துலேருந்து பார்த்தாச்சுன்னா எழுத்துட்டு போகிறாங்க, திருப்பி வராங்க, அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்காங்க. அம்மா காலத்திலுமே மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்கள், காளிமுத்தவர்கள் எழுத்துட்டு போன கொடுத்தாங்க. அதனால் இது வந்து அந்த ஒரு பங்காளி சண்டை வழியா இது ஒரு பெரிய நிரந்தர சண்டை கிடையாது சார். அது அவங்கவுங்க விருப்பம் சார். நான் என்ன சொல்லேன், இது பங்காளி சண்டை தான். எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க மனசு மாறலாம், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், பொதுச் செயலாளருக்கு அவங்களோட நட்பு இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல முடியுமா? அது பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணுவார். இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்தையும் நடக்கக்கூடியதான். இப்போ நீங்கள் வந்து தாவக்கா எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு. இப்போ தாவக்கால இருக்கக்கூடிய இல்லை மினிஸ்டர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த கட்சியில் இருந்தாங்க? அது அவர் அந்த லீடர் அக்செப்ட் பண்ணிட்டார். தாவக்காரோட முதலமைச்சர் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டார். அதேமாதிரி நாளைக்கு இதே எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர்கள் இவங்க விருப்பப்பட்டு அவங்க 2 பேர் பேசி கலந்து எடுத்து அக்செப்ட் பண்ணால் நாங்கள் 3ஆவது நபர் தான். நீ இப்போ கேள்வி கேட்ட நபர் இருக்கேன் நான்லாம். நாங்கள் வந்து ரைட்டு அவர் விருப்பம் ஒரு பொதுச் செயலாளருக்குள்ள கடமை அவர் செய்தார் என்பதை நான் சொல்லுவேன். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரை கூட இருக்கிற வரைக்கும் சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ வெளியில் போகிறாருன்னு முக்கியமான தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அதிமுகவில். அவர் உண்மையாகவே உங்க கூட இருந்து என்ன சுகத்தை அனுபவிச்சாரு, எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாரு, அப்படி ஒருவேளை தவறு செஞ்சால் அந்த ஊழல் பட்டியல் ஏதாவது இருந்தால் வெளியிடுறதுக்கு அதிமுக தயாராக? ஒரு விஷயம் கேளுங்க. நீங்கள் நாங்கள் ஏன் வெளியிடணும்? நாங்கள் இருக்கிறது எங்கள் கட்சி சார்ந்தவர், எங்கள்கிட்ட அமைச்சராக இருந்தார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தோடனே அங்கே மாதிரிலாம் கேஸ் போட்டாச்சு. அப்படி ஏதாவது சந்தேகம் உண்டா அந்தந்த கோர்ட்டில் போய் யார் யார் எந்தெந்த கோர்ட்டில் இருக்காங்களோ அங்கே
அவங்க பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, அதை போய் படிங்க. அதனால் கட்சியில் இருந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாது, அது நாகரிகமும் கிடையாது. கட்சியை பலப்படுத்த என்ன பண்ண போறீங்க? யார் கட்சியாக யங்ஸ்டர்ஸ் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, இளைஞர் வந்துட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் நல்ல இப்போ வாரந்தோறும் மீட்டிங் நடக்கு, இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆரம்பிக்க கட்சி இது போன்ற 96 இதேங்காட்டி மோசமாக இருந்தது. நாங்கள் 15 எம்பி இருந்தோம், 7 பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. அதுக்காண்டி அம்மா வந்து கட்சியை விடலை, நீங்கள் திருப்பி நின்று முதலமைச்சர் ஆனாங்க. சபாநாயகர் அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதல்ல 4 பேர் வந்து ரிசைன் பண்ணது வந்து கிரவுண்ட்ஸ்ல வருது, அதுக்கு கிரவுண்ட் இருக்கு, கட்சி தாவல் தடைச்சிருக்கு. மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க என்ன கிரவுண்ட்ஸ்ல எடுப்பீங்க? கட்சி தாவல் தடை அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், கிரவுண்ட்ஸ் கையில் காப்பி கொடுத்துருக்கோம். அது என்ன சட்டத்தில் வருது? அதான் தெளிவாக கொடுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ நீங்கள் காப்பி வாங்கி பாருங்க, நீங்கள் காப்பி எங்கே இருக்குது, காப்பி கொடுத்துருங்க. பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்து நேற்றுல இருந்து மாணவர்கள் போராட்டம் அங்கங்க நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக சார்பில் எதுவும் பேசாம இருக்கு. என்னையே ஒவ்வொரு